ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு அரசோட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 3ஆம் வகுப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ள சமூக அறிவியல் பாடப்புக்கில் முதலாவது பாடமான சுமதியும் நண்பர்களும். இந்த பாடத்துக்கான வினா விடைகள் எப்படி இருக்குது, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல மாணவர்கள்ட்ட சுமதியோட குடும்பத்தை பற்றி நாம் விளக்கி சொல்லிடணும். அதுக்கப்புறமா நம்ம மாணவர்களோட கலந்துரையாடணும். குழந்தைகளோட தனித்துவமான திறமைகள், ஆர்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவைகளை வளர்க்குறதுக்கான வழிமுறைகளை நாம் அவங்களோட வகுப்பறையில் கலந்து உரையாடணும். அடுத்ததாக வாங்க பேசலாம்ல குழந்தைகள்கிட்ட கலைத்திருவிழாவில் நீங்கள் எந்தெந்த போட்டியிலெல்லாம் கலந்துக்கிருவீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நாம் கேட்கணும். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு விருப்பமானவற்றை டிக் செய்க. இந்த போட்டிகளில் விளையாட்டு போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, வரைதலும் வண்ணம் தீட்டுதலும் போட்டி, நடன போட்டி, பாட்டு போட்டி, இந்த மாதிரி போட்டிகளில் உங்களுக்கு எந்தெந்த போட்டியெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்ததாக வாங்க எழுதலாம்ல, அவங்களுக்கு பிடிச்சதை எதை டிக் பண்ணியிருக்காங்களோ அதை இந்த கீழே இருக்க பாக்ஸ்லையும், அதுக்கடுத்து உங்கள் நண்பருக்கு பிடித்தவையில் அவனோட ஃப்ரெண்டுக்கு எது பிடிச்சிச்சோ அதை அந்த லிஸ்ட்டில் எழுதணும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் பிடிச்சது அதை நடுவில் இருக்கிற பாக்ஸில் எழுதணும். அடுத்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம். குறிப்புகளை கொண்டு திறமைகளை கண்டுபிடித்து எழுதுக. குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நடனமாடுதல், வரைதல், விடுகதை கூறுதல், நடித்தல், காகித உருவம் செய்தல், பாடல் பாடுதல். இந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். இனிய குரல், கேட்க விரும்புவார்கள், கேட்டு மகிழ்வார்கள். அது என்ன வரும்? பாடல் பாடுதல். இந்த மாதிரி மிச்சத்தை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்லப் பண்ணணும். இது போன்ற புதிர்களை உருவாக்குறதுக்கு நம்ம குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவங்க உருவாக்கின புதிர்களை வகுப்பறை கலைக்கூடத்தில் நாம் காட்சிப்படுத்தணும். அடுத்ததாக கலந்துரையாடி கற்போம். இந்த பகுதியில் விருந்தினர்களை வரவேற்றல், உபசரித்தல், நம்மளோட வீட்டு வேலைகளை அனைவரும் பகிர்ந்து செய்தல், இவை குறித்து நாம் குழந்தைகள்கிட்ட கலந்துரையாடணும். எல்லாரும் சேர்ந்து வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணி செய்கிறது தான் சிறப்பு அப்படின்னு நம்ம தொகுத்து முடிவாக சொல்லணும் குழந்தைகளுக்கு. அடுத்ததாக தேர்வு செய்யலாம். விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி கூறி வழி அனுப்புதல், தண்ணீர் பருக கொடுத்தல், உணவு பரிமாறுதல், வணக்கம் கூறி அழைத்தல். இதில் என்ன செய்யணும்? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வணக்கம் கூறி வீட்டுக்குள்ளார அழைக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு தண்ணீர் பருக கொடுக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு உணவு பரிமாறணும். கடைசியாக நன்றி கூறி வழி அனுப்பணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு நாம் சொல்லணும். யார் செய்தார்கள் என எழுதுக. காய்கனி வாங்கியவர் டேஷ், சமையல் செய்தவர் டேஷ், தோரணம் கட்டியவர் டேஷ். அவங்களே படம் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்தே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுவாங்க. காய்கனி வாங்கியவர் தாத்தா, சமையல் செய்தவர் அம்மா, தோரணம் கட்டியவர் அண்ணன். அடுத்ததாக வாங்க நடிக்கலாம் பகுதியில் ஸ்டூடெண்ட்ஸே குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்ற மாதிரியும் அவங்கள இவங்க ரிசீவ் பண்ணி எப்படி வரவேற்று உபசரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நடித்து காமிக்க சொல்லணும். அடுத்ததாக சுமதியின் குடும்ப வரைபடம். அந்த குடும்ப வரைபடத்தை பார்த்துட்டு குழந்தைகள் என்ன செய்யணும்னா அவங்களோட குடும்ப வரைபடத்தை வரைகிறதுக்கு நாம் கைட் பண்ணணும். அவங்க வரைஞ்சதுக்கப்புறமா அதை நம்மளோட வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தணும். வாங்க பேசலாம். இந்த பகுதியில் சுமதியோட குடும்ப வரைபடத்தை பார்த்து அந்த சுமதியோட உறவு முறைகளை குறித்து நாம் ஸ்டூடெண்ட்ஸோட கலந்துரையாடணும். வாங்க எழுதலாம். சுமதிக்கு சுந்தர் என்பவர் என்ன உறவு முறை? சுமதியோட அண்ணன் தான் சுந்தர், அதனால் அண்ணன். சுமதியின் அப்பாவும் சுதாவின் அண்ணனும் ஒருவர் எனில் அவர் சுந்தருக்கு என்ன உறவு முறை? அப்பா. சுமதியின் அப்பா அருண், அருணின் அம்மா சங்கரி. சங்கரி என்பவர் சுமதிக்கு என்ன உறவு? பாட்டி உறவு வேணும். சுமதியோட குடும்ப வரைபடத்தை பார்த்து இன்னும் இது போல் வேறு சில கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் தயாரிக்கிறதுக்கு நாம் குழந்தைகளுக்கு வழிகாட்டணும். இதோட இந்த பாடம் முடியுது. இதுக்கு அடுத்த பாடத்தை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.